ஐயா வைக்கின்ற மோடி எடுத்து விட்டா உன்னை உயிரோடு விடுகிறேனடா. கருங்காலை முறைத்து ஒப்படைக்கிறேன். ஐயா நானும் ஒரு சாதாரண மாடன், நீங்களோ மந்திர சக்தி கெட்டோடவர்கள். மந்திரஜாலம் இந்திரஜாலம் கூடுபட்டு குடும்பா சக்தி 7 கோடி இந்த மந்திரஜாலம் மோடி வைப்பது மோடி எடுப்பது அனைத்து மந்திர சக்தி கெட்டோடவர்கள் நீங்கள். உண்மை ஐயா நீங்கள் வைக்கின்ற மோடியை நான் எப்படியா எடுப்பேன்? இத்தனை தெரிந்த என்னுடைய கோட்டைக்கு வந்திருக்காய், எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஐயா ஆயாதான் உரைக்கிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் கருங்காலை மரத்தை இடத்துல ஒப்படைத்து விட்டு ஓடிவிடு, உனக்கு உயிர் பிச்சு தருகிறேன். ஐயா அப்படி என்றால் நீங்கள் வைக்கின்ற சோதனையிலே நீங்கள் வைக்கின்ற எடுத்து விட்டால் இந்த கருங்காலை மரத்தை எடுத்து எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். உண்மை. அப்படி என்றால் தடையில்லாமல் இந்த மரத்தை எடுத்து செல்லலாம். ஆகட்டும் ஐயா, நீங்கள் உரைத்த பரிகாரமே நீங்கள் வைக்கின்ற சோதனை நான் வெற்றி பெற்றுவிட்டு இந்த மரத்தை எடுத்து செல்கிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தை எனக்கு எப்படிப்பட்ட கடன் விட்டிருக்கிறார் பார்த்தாயா? உண்மைதான். இந்த கருங்காலை மரத்தை நான் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்றால் உடைய தந்தை வைக்கின்ற சோதனையை நான் வெற்றி பெற வேண்டுமா? அவர் வைக்கின்றமா எடுக்க வேண்டுமா? பார்த்தையா நம்முடைய வாழ்க்கையை விதி விளையாடுகின்றது. பார்த்தையா நம்மளுக்கு வாக்கு கொடுத்ததற்காக ஓடி வந்தேன். இந்த மரத்தை கொண்டு செல்வதற்கு பாடுபட்டேன். இருந்தாலும் ஆனால் மரம் எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தால் இப்படிப்பட்ட சோதனை உனக்கு நேரம் நினைத்துக் கூட பார்க்கவில்லை கண்டி. நீ படும் பாடு என் மனது வேதனையாக இருக்கிறது கண்டி, வேதனையாக இருக்கிறது. எப்படி சொல்வேன் கண்டி? பத்தையா அந்த அம்மனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த கருங்காலை மரத்தை கொண்டு சென்று கள்ளிக்காட்டில் ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தில் வைத்து அம்மனுக்கு ஆலயத்தை கட்டி உன் விருப்பம் போல் மகா கும்பாபிஷேகம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் உன் தந்தை இப்படிப்பட்ட சோதனை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த மரத்தை நான் எங்க எப்படி சொல்வேன்? இந்த மரம் இல்லாமல் நான் எப்படி இங்கே போவேன்? ஒன்றுமே புரியவில்லையே, ஒன்றுமே புரியவில்லையே. உண்மைதான். அம்மனுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் உன்னை தந்தை வைக்கின்ற மாடியை நான் எடுத்துத்தான் வைக்க வேண்டும். உண்மைதான். ஆகினால் கவலைப்படாதீங்க. இந்த பத்தையா உன தந்தையோ மந்திர சக்தி கற்றுணர்ந்தவர், நானும் ஒரு சாதாரண எப்படி எடுக்க போறா என்று நினைக்கிறாயா? கவலைப்படாதீங்க. ஒரு நேரத்தில் அந்த அம்மனாகப்பட்டவள் எனக்கு ஒரு வளர்த்தி கொடுத்திருக்கிறாள். 3வது வாய்ப்படி 4வது வாய்ப்படி கண்ணத்துல சமயத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அந்த நேரத்தில் உனக்கு நீ எந்த நேரத்தில் எந்த உருவத்தை எடுக்க நினைக்கின்றாயோ அந்த உருவத்தை எடுத்து அங்கிருந்து தப்பித்து செல்லலாம் என்று எனக்கு அம்மனாகப்பட்டவள் வரத்தை கொடுத்திருக்கிறாள். அந்த வரத்தை பயன்படுத்தி இப்பொழுது இந்த உருவத்தை மாற்றி மோடியனுக்கு வல்லமை வாய்ந்தவன் ஜோயன் உடைப்பார்கள். ஆகினால் இந்த உருவத்தை மாற்றி ஜோயனாக வதரம் எடுக்கின்றேன். உன்னுடைய தந்தை வைக்கின்றேன். மோடியை நான் எடுக்கின்றேன். போகலாமா? ஆகட்ட புறப்படு. மலை உச்சியிலே
நான் இப்படி அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். உண்மைதான். அம்மனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த உருவத்தை மாற்றி ஜோயனாக அவதாரம் எடுத்தேன். அந்த உடைய தந்தை வைக்கின்ற மோடி எடுத்தேன். உடைய தந்தை வைக்கின்ற மோடி அனைத்தும் எடுத்தேன். உடைய தந்தையை அடைத்து விட்டு இது அந்த ஓடி எடுத்துட்டு தான் இங்கே நான் போக வேண்டும். புறப்பட்டு ஓடிவா. ஆராய்ச்சி உள்ளே சென்றேன். உருவத்தை மாற்றினேன். ஜோயனாக அவதாரம் எடுத்தேன். உன்னுடைய தந்தை வைத்த அனைத்து மோடியும் எடுத்து விட்டேன். கடைசியாகி உயிருள்ள கலசத்தையே மோடியாக வைத்தார். உன்னுடைய தந்தை உயிரியே படைவாக வைத்தார். அந்த உயிருள்ள கலசத்தையும் எடுத்து விட்டேன். உன்னுடைய தந்தை மாண்டு விட்டார். இது நமக்கு தடை என்பதே கிடையாது. ஆகினால் இப்பொழுது கருங்காலை மரத்தை கொண்டு செல்வோம். கள்ளிக்காட்டுக்கு சென்று அம்மனுக்கு ஆலை அமைப்போம். இதுதான் கள்ளிக்காடு. நான் வாழ்ந்த கள்ளிக்காட்டிலே ஒரு நேரத்திலே இந்த கள்ளிக்காட்டை அடைத்து விவசாய நிலமாக மாற்ற சமைத்தேன். அடர்ந்த கள்ளிக்காட்டை தீ வைத்து கொளுத்தினேன். அந்த அடர்ந்த கள்ளிக்காட்டிலே அம்மனாகப்பட்ட கச்சலையாக இருந்தால் தீ வைத்து கொளுத்தினதற்காக தேகமெல்லாம் வருகின்றேன். நான் இருக்கும் இடத்தை எப்போது தீ வைத்து கொளுத்தினாயோ உனக்கு தண்டனையாக இந்த கள்ளிக்காட்டிலே எனக்கு ஆலை சமைக்க வேண்டும். ஆலை சமைத்தேன் என அமர வைத்தேன். அன்றாட முயற்சியோடு வைத்தார். அதன் பிரகாரமே இந்த ஆலயத்திலே கருகாலை மரத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டும் அம்மன் கட்டளை. அதன் பிறகு மரத்தை கொண்டு வந்து விட்டேன். இந்த கள்ளிக்காட்டிலே அம்மனுக்கு ஆலயத்தை அமைப்போம். எடுத்த சுத்தத்தை அம்பிகையே ஈஸ்வரியே அம்மை வந்த கோவி கொண்ட அம்பிகையே ஈஸ்வரியே
கள்ளிக்காட்டனுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் இதோ கள்ளிக்காட்டில் ஆலயத்தை அமைத்து விட்டேன். நீ உரைத்த பிரகாரமே கருகாலமரத்தை கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து விட்டே தாயே. அம்மா நீதான் காட்சி தர வேண்டும். இந்த கள்ளிக்காட்டில் அமைத்த ஆலயத்தில் அமர்ந்து இந்த மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த மக்களை கட்டி காப்பாற்றும் கடமைதான். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Bye.